நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் மார்ச் மாதம் 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். மாணவர்கள் இந்த நடப்பு நிகழ்வுகளை அப்படியே பார்த்து குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 தேர்விற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடப்பு நிகழ்வுகளாக உங்களுக்கு வழங்குவது ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி. ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு வைல்டு லைஃப் டே. ஓகேங்களா, உலக வனவிலங்குகள் தினம். ஓகே, வேர்ல்டு வைல்டு லைஃப் டே இது முக்கியமானது, மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வைல்டு லைஃப் டே வனவிலங்குகள் அப்படிங்கிறதும் வனத்தில் இருக்கக்கூடிய மரங்கள், செடி, கொடிகள், விலங்குகள் இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கில் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனால், ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த வன விலங்குகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. வன உயிரினங்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, கனெக்டிங் பீப்புள் அண்ட் பிளானட். கனெக்டிங் பீப்புள் அண்ட் பிளானட். ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு முழுக்க மார்ச் 3ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்தியிருந்தாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த போலியோ சொட்டு மருந்து முகாமில் எத்தனை வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடப்படும் அப்படின்னு சொன்னால் 2 வயது வரை உள்ள குழந்தைகள். அதே போல் இந்த போலியோ சொட்டு மருந்து அப்படிங்கிறது வருஷத்துக்கு 2 முறை போடுவாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிந்த தகவல் தான். இதில் முக்கியமான ஒன்று, நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இந்த போலியோ சொட்டு மருந்து திட்டம் எப்போ தொடங்குறாங்க அப்படின்னு சொன்னால் 2/10/1995. ஓகேங்களா, ஸோ 95ங்க, ரைட். ஸோ 2/10/1995 இந்த பல்ஸ் போலியோ அப்படின்னு சொல்லுவாங்க, போலியோ சொட்டு மருந்து திட்டம் தொடங்குறாங்க. ஸோ அதனுடைய விளைவாக 2004 தமிழ்நாடு போலியோ இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்படுகிறது. 2004. அதே போல் 2014 இந்தியா போலோ இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாமே முக்கியமான கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போலியோ சொட்டு மருந்து திட்டம் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு 1995 தொடங்குறாங்க. 2004 தமிழ்நாடு போலியோ சொட்டு மருந்து இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்படுகிறது. 2014 இந்தியா போலியோ சொட்டு மருந்து இல்லாத நாடாக அறிவிக்கப்படுகிறது. ரைட்டா. ஸோ அதே போல் இந்த போலியோ சொட்டு மருந்தை பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்குங்க. ஒன்று ஐபிவி அப்படிம்பாங்க, இன்னொன்று ஓபிவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபிவி அப்படின்னா இன்ஜெக்ஷன் போலியோ வேக்சின், அதாவது ஊசி மூலமாக செலுத்தக்கூடிய மருந்து. ஓபிவி அப்படின்னா ஓரல் போலியோ வேக்சின். ஓபிவி அப்படிங்கிறதா இப்போ நம்ம இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மருந்து. நீங்கள் யாராவது குழந்தைங்களை அழைச்சிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, 2 சொட்டு போடுவாங்க வாயில். ஸோ அது வாய் வழியாக உட்கொள்ளக்கூடிய மருந்து, அதுதான் ஓபிவி, ஓரல் போலியோ வேக்சின் அப்படிங்கிறது. இந்த ஐபிவி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் பேர் ஜோனஸ் சால்க். ஓகேவா, ஸோ ஜோனஸ் சால்க் அப்படிம்பாங்க. ஓபிவி இந்த மருந்தை கண்டுபிடிச்சது யார்? ஓகேவா, அதாவது வாயில் போடக்கூடிய அந்த சொட்டு மருந்து, அதை கண்டறிந்தவருடைய பேர் என்ன? இதை மட்டும் மாணவர்கள் கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ரைட். ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு, இந்தியாவினுடைய முதலாவது கடல் பாசி பூங்கா. ஓகேங்களா, இந்தியாவின் முதலாவது கடல் பாசி பூங்கா சமீபத்தில் எங்கு திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், நம்ம தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் கடற்கரையில் திறந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்தியாவினுடைய முதலாவது கடல் பாசி பூங்கா தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் திறந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த பாயிண்ட்டு, நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ், NSSO அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பற்றியும், அதே போல் NRSC அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பற்றி நம்ம படிச்சிருப்போம். இவங்கள சார் இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இவங்க 2 பேரும் இணைந்து இந்தியாவில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்லாம் நம்ம பெருசாக கேட்க மாட்டாங்க, பட் ஆனால் இவங்க பேக்ரவுண்டு நமக்கு கண்டிப்பாக பரீட்சையில் கேட்டிருப்பாங்க. இது எக்கனாமிக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். NSSO அப்படிங்கிறது நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ். இந்த NSSO அப்படிங்கிறது 1950 தொடங்குறாங்க சார். அதே போல் NRSC அப்படிங்கிறது நேஷ்னல் ரிமோட் சென்சிங் ஏஜென்சி. நேஷ்னல் ரிமோட் சென்சிங் ஏஜென்சி இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹைதராபாத்தில் இருக்கும். இது இஸ்ரோவுடைய 13 அமைப்புகளில் ஒரு அமைப்பாக இருக்கும். நேஷ்னல் ரிமோட் சென்சிங் ஏஜென்சி, ஹைதராபாத். இது ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கடந்த முறை கேட்ட வினாக்கள். ஸோ மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தது சமுத்ரா லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லக்கூடிய கடற்படை பயிற்சி.
சமுத்ரா லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லக்கூடிய கடற்படை பயிற்சி இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில் நடைபெறக்கூடிய பயிற்சி இந்த ஆண்டு எங்கே நடைபெற்றது அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றிருக்கும். ஸோ சமுத்ரா லக்ஷ்மணா அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான கடற்படை பயிற்சி. இந்த ஆண்டு இந்த பயிற்சி எங்கே நடைபெற்றது அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றிருக்கும். ஸோ அதற்கு அடுத்தது நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் அவார்ட், அதாவது பிரிட்டன் அரசாங்கத்தினுடைய இங்கிலாந்து அரசாங்கத்தினுடைய உயரிய விருதுகளில் ஒன்றான விருது தான் இந்த விருது. நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் அவார்ட், பிரிட்டனுடைய உயர்ந்த விருது. இந்த விருது இந்த வருஷம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுனில் பாரதி மிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியருக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ சுனில் பாரதி மிட்டல் இவங்க தான் வந்து ஏர்டெல் கம்பெனியுடைய ஓனர். ஓகேவா? ஸோ இந்த ஏர்டெல் கம்பெனியுடைய ஓனரான சுனில் பாரதி மிட்டலுக்கு பிரிட்டனின் உயரிய விருதான நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் அவார்டு வழங்கப்பட்டிருக்கும். மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது வந்தே பாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், வந்தே பாரதம். இந்த புத்தகம் எழுதினது யார் அப்படின்னா பிரபோத் குமார் மிஸ்ரா அவங்க தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இதுதான் மார்ச் 3க்கான நடப்பு நிகழ்வுகள். மார்ச் 4ஐயும் கையோடு நம்ம நோட் பண்ணிக்கலாம். மார்ச் 4க்கான நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கடற்கரை எழுதிட்டு வந்துடுங்க. நான் உடனே அடுத்து 5, 6ன்னு அப்லோட் பண்ணிடுறேன். கொஞ்சம் மறக்காமல் எழுதிக்கோங்க. ஸோ மார்ச் 6 ஃபஸ்ட்டு பாயிண்ட் தேசிய பாதுகாப்பு தினம், நேஷ்னல் சேஃப்டி அவேர்னஸ் டே அல்லது நேஷ்னல் சேஃப்டி அவேர்னஸ் வீக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தேசிய பாதுகாப்பு தினம். இந்த தேசிய பாதுகாப்பு தினம் அப்படிங்கிறது எதனால் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா மார்ச் 4ஆம் தேதி 1972ஆம் ஆண்டு இந்தியாவில் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. அந்த தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஏற்படுத்தப்பட்ட அந்த நாளை தான் தேசிய பாதுகாப்பு விழிப்புணர்வு தினமாக நாம் கடைபிடிச்சிட்டு வரோம். ஸோ அதே மாதிரி தேசிய பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம், ஓகேங்களா, நேஷ்னல் சேஃப்டி ஆக்ட் தேசிய பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம் அப்படிங்கிறத மறக்காமல் மாணவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதற்கு அடுத்தது அன்பழகன் பெயரிலான ஒரு விருது தமிழ்நாடு அரசு வழங்குறதுக்காக அறிவிச்சிருக்காங்க. அன்பழகன் பெயரில் இந்த விருது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா சிறந்த பள்ளிகளுக்கு வழங்கப்படக்கூடிய விருது. ஓகேங்களா? கல்வி கற்பித்தல், மாணவர்களுடைய இடைநிற்றல் விகிதத்தை குறைத்தல், மாணவர்களிடையே சுகாதாரம் பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற செயல்பாடுகளுக்காக சிறந்த பள்ளிகளுக்கான வழங்கப்படக்கூடிய விருதுக்கு பேர் தான் இந்த அன்பழகன் விருது தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க. இந்த ஆண்டு இந்த விருதுக்கு மொத்தம் 76 பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கும். சரியா? ஸோ இது கூட கேட்கலாம், எத்தனை பள்ளிகள் அப்படின்னு. மொத்தம் 76 பள்ளிகளுக்கு இந்த விருது கொடுக்குறாங்க. அதற்கடுத்தது இந்தோனேஷியாவில் முதல் இந்து பல்கலைக்கழகம் தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தோனேஷியாவில் முதல் அதாவது இந்தோனேசியாவின் முதல் இந்து பல்கலைக்கழகம் அந்த நாட்டில் தொடங்கியிருக்காங்க. ஏன் இதை பர்டிகுலராக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 90% மேலே முஸ்லீம் மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்தோனேஷியா. ஸோ அந்த இந்தோனேஷியாவில் ஒரு ஹிந்து யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தோனேஷியா பற்றி வேறு என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் மக்கள் தொகையில் 7வது பெரிய நாடாக இருக்கக்கூடிய நாடு இந்தோனேஷியா. நாம் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருப்போம், சீனா 2வது இடத்துல இருக்கும். அந்த வகையில் 7வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு இந்தோனேஷியா. இந்தோனேஷியா தலைநகர் என்ன அப்படின்னா ஜகார்த்தா. அதே மாதிரி இந்தோனேஷியா நாணயம் அப்படின்னா இந்தோனேஷியா ருப்பி. நம்ம இந்தியன் ருப்பி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க இந்தோனேஷியன் ருப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்தது பிஎம் ஃபசல் பீமா யோஜனா. அப்படிங்கிறது பயிர் காப்பீட்டு திட்டம். பிரதம மந்திரியுடைய பயிர் காப்பீடு திட்டம். இந்த பயிர் காப்பீடு திட்டம் அப்படிங்கிறது எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா 18/2/2016 தொடங்குறாங்க. ஸோ மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. 18ல் 2 போச்சுன்னா 16. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 18/2 போச்சுன்னா 16. 18/2/2016 இந்த திட்டம் தொடங்குறாங்க. பயிர் காப்பீட்டு திட்டம் துவங்கப்பட்ட வருஷம் அல்லது அறிமுகப்படுத்தப்பட்ட வருஷம் அப்படின்னு கேட்கலாம். 18/2/2016. ஸோ மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்தியாவின் முதல் கடலுக்கு அடியிலான ரயில்வே சுரங்கப்பாதை. இந்தியாவின் முதலாவது கடலுக்கு அடியிலான ரயில்வே சுரங்கப்பாதை. இது கண்டிப்பாக கேட்கலாம், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து கடலுக்கு அடியிலான முதலாவது ரயில்வே சுரங்கப்பாதையாக இருக்கும். இது எந்த வழித்தடத்தில் அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னா மும்பை டு தானே. நமக்கு தெரியும் முதல் ரயில் 1853
ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி இயக்கப்பட்டது அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த முதல் ரயிலும் இதே வழித்தடத்தில் தான், இதே ஸ்டாப்பிங்க்கு தான் போயிருக்கும், மும்பை டு தானேக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ மும்பைக்கும் தானேவுக்கும் இடையில் இந்தியாவின் முதல் கடலுக்கு அடியிலான ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, ரைட். ஸோ அதற்கடுத்தது இதுவும் ஒரு புத்தகம், பார்ன் அகெயின் ஆன் த மவுண்டெயின். பார்ன் அகெயின் ஆன் த மவுண்டெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியது யார் அப்படின்னா அனிருமா சின்ஹா. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் மாற்றுத்திறனாளி பெண். ஓகேங்களா, எவரெஸ்ட் சிகரத்தில் என்ன முதல் மாற்றுத்திறனாளி பெண் உலகத்திலேயே இவங்க தான், அனிருமா சின்ஹா. செயற்கை கால்களை கொண்டு ஏறியிருப்பாங்க. ஸோ இவங்க எழுதின ஒரு புத்தகம் தான் பார்ன் அகெயின் ஆன் த மவுண்டெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். ஸோ கடைசியாக ஒரு பாயிண்ட்டு, ஷபாஸ் ஷெரீஃப். ஏற்கனவே இவரை பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஷபாஸ் ஷெரீஃப் பாகிஸ்தானுடைய 24வது பிரதமராக பதவியேற்கிறார். அவருடைய பேர் என்ன அப்படின்னா ஷபாஸ் ஷெரீஃப். பாகிஸ்தானுடைய தலைநகர் என்ன அப்படின்னா இஸ்லாமாபாத். இல்லைங்களா, ரைட். கிட்டத்தட்ட இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே வேளையில் சுதந்திரம் அடைந்தது 1947. நாம் இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட 18வது பொதுத் தேர்தலையே சந்திக்க இருக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளேயே பாகிஸ்தானில் 24 பிரதமர்கள் மாறியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு பிரதமர்கள் எடுத்துட்டோம்னா 14 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ பாகிஸ்தானை விட இந்தியா எந்த அளவிற்கு மிகச்சிறப்பான ஒரு நாடு அப்படிங்கிறது இதன் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான், டிஎன்பிஎஸ்சி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இதுவரை சொல்லப்பட்ட விஷயங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.